இந்த வருஷம் சாங்ஷன் ஆகி 11,500 கோடி சாங்ஷன் ஆயிருக்கு மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் 40%, மத்திய அரசாங்கம் 60%. முதற்கட்டமா 990 கோடி இந்த ஆண்டு இதற்காக, இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்குது. இன்னைக்கு காவிரி மட்டுமல்ல, பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி, இன்னும் கிளை நதியிலிருந்து காவிரி ஆற்றில் கலக்கின்ற நீர்களெல்லாம் சுத்தம் செய்து அந்த நதியில, காவிரி நதியில விடுகின்ற பொழுது கடைக்கோட்டி இருக்கின்ற விவசாயி கூட சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் டெல்டா மாவட்டம் நீத்தேன் யார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு தெரியும். நீங்க பல கட்சியில் வந்திருக்கிறீங்க, நான் அரசியல் பேச வரல. ஏன்னா விவசாயி என்பது எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க, அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு சொல்லி ஆக வேணும். ஏன்னா அப்பதான் தெரியும், பல பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் தொழில்துறை மந்திரியா இருந்தாரு, துணை அமைச்சர் இருக்கும்போது தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. நீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அவர் முன்னிலையில. ஆனா நான் முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயியுடைய நிலம் பறி போய்விடும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். விலை மதிக்க முடியாத நிலங்கள் இந்த நிலத்தை வைத்துத்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. பொன் விளையக்கூடிய பூமி, இந்த விவசாயிகள் இந்த பூமியை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கை ஏற்று மத்திய அரசிடம் தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்து உங்களுடைய நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக. எந்த காலத்துக்கு இனிமேல் நிலத்தை தொடவே முடியாது. அதுபோல 50 ஆண்டு கால பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் உச்சநீதிமன்றத்தில் போராடி வாதாடி நமக்கு ஒரு நிலையான வருடத்திற்கு இவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை பெற்றதும் அதிமுக ஆட்சியில் தான். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டதும் நாம தான். அது மட்டும் இல்ல, கோதாவரி காவிரி இணைப்பு இந்த அரசு கிடப்புல போட்டுச்சிருக்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனா திமுக தேர்தல் குறிப்பிடல. மத்திய அரசு பாரத பிரதமர்கிட்ட கொடுத்த உடனே அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டார். இன்றைக்கு ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் வெளியே வரணும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் சொன்ன இந்த திட்டத்திற்கு நாங்கள் முழு உதவி செய்யறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 125 டிஎம்சி கிடைச்சிருக்கோம். நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். அந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றுமே உதவி செய்யல. நான் முதலமைச்சர் போது எங்களுடைய 2 அமைச்சர்கள், மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களையும் தெலுங்கானாவுக்கு அனுப்பிச்சு, அங்க மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மூலமா அங்க இருக்கிற முதலமைச்சரை சந்திக்க வச்சு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொன்னோன்னே எங்க வழியை நீங்க கொண்டு போகலாம், நான் ஒன்றும் தடைப்படுத்திக்கணும். அதே போல ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்டையும் நான் அனுப்பிச்ச 2 மந்திரியும், அவரும் நான் சென்னையில படிச்சேன், தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவி செய்யும் 2 முதலமைச்சரும் நமக்கு இசை அளித்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அதிமுக ஆட்சி வராது போயிட்டு. அது ஒரு மிக நீண்ட கால திட்டம். நமக்கு ஒவ்வொரு முறையும் கர்நாடகத்தை நம்பித்தான் நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் தண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் இன்னைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உடனே அதிலிருந்து உபரி நீரை வெளியேறி கடலை கலக்கு. ஆனா நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதி நம்முடைய மேட்டூருக்கு கடலை கலக்கு வரைக்கும் ஒரு 4 இடத்துல தேர்வு செஞ்சோம். அதை இந்த ஆட்சி ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா இருக்கும்போது இங்கே ஆதனூர் குமாரமங்கலத்தில் கட்டி முடிச்சிருக்கணும், இன்னும் தண்ணி தேக்கல. அதேபோல் நஞ்சை புகழூர் நம்முடைய நாமக்கல் கரூர் மாவட்டத்துக்கிட்ட அதுவும் முடிகிற தருவாயில் இருக்குது. அங்கேயும் அப்படியே இந்த ஆட்சி வந்த பிறகு ஆம வேகத்தில் நடக்குது. இன்னும் 4 இடத்துல இப்படி உபரியா போற நீர் அங்கங்க தேக்கி வச்சா இந்த நீர் பயன்படும் என்ற அடிப்படையில் நாங்க இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம். ஏன்னா 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி நதியை நம்பித்தான் குடியிருக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த காவிரி நதியில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. ஆகவே அது நல்ல நீராக இருக்க வேண்டும். 2வது, ஒருவேளை வறட்சி ஏற்படுகின்ற பொழுது அங்கங்க இருக்கின்ற தடுப்பணையின் மூலமாக நீர் தேக்கிக்கின்ற பொழுது அந்த தண்ணீரை குடிநீருக்கு பயன்படுத்த கூட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று நான் கருதினேன். அது மட்டும் இல்ல, இங்க கூட சொன்னாங்க உப்பு நீர் படிதுன்னு சொல்லி, இதுக்கு தான் மணலே அள்ளக்கூடாதுன்னு நான் உத்தரவு போட்டேன்.
முதலமைச்சரான உடனே 2014 ஆத்துல இருந்து மணல் அள்ளக்கூடாது, எம்சாண்டுக்கு போங்க. மணல் இல்லைன்னா இயற்கை வளம் குறையும், அதுல நீர் சேமிக்கும். அது நாளுக்கு நாள் அல்ல, அது குறிப்பிட்ட அளவு தான் அல்லவணும். ஆனா விட்டுட்டா யாரும் கண்காணிக்க முடியாது, எல்லாம் பேசலாம், யார் போய் தினமா போய் நின்றுட்டு இருக்க முடியும்? அதனால பெரிய கஷ்டம். இதனாலதான் பார்த்தேன் 2017 முதலமைச்சராகி 2 மாசத்துல இனி ஆற்றுப்படுகையில் யாரும் மணல் அள்ளக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை போட்டு, அது மட்டும் இல்ல மணலுக்கு பதிலாக எம்சாண்ட் பயன்படுத்தும் நான் உத்தரவு போட்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில திருட்டுத்தனமா மண் அள்ளிட்டு இருக்காங்க. இந்த 2 நாளைக்கு முந்தி கூட கரூர்ல ஒரு முறைகேடாக மண் அள்ளிக்கின்ற பொழுது மணல் 1500 ரோடு முறைகேடாக அள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அள்ளிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவர் போய் தடுத்து நிறுத்தின ஒருத்தரை அவர் வெட்டி அதே இடத்துல இறந்து போயிட்டார். அப்படி தம்பி தடுக்க போனார், அவர் சீரியஸா இருக்கிறாங்க. அம்மாவையும் அடிச்சு அந்த அம்மாவும் சீரியஸா இருக்கிறாங்க. ஆக இப்படி மணல் கொள்ளை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அண்டை மாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துல கவலையே இல்லை. அவர்களே அதுக்கு உடந்தையா இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம் எவ்வளவுதான் இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியாலும் கூட அரசாங்கம் தான் காப்பாற்ற முடியும், தனி மனிதனால் காப்பாற்ற முடியாது. அப்படி தனிமனிதன் யாராவது காப்பாற்ற முற்பட்டால் இப்படி வெட்டி சாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. உண்மையிலேயே வேதனை அடைகிறோம். ஏன்னா நீருடைய அருமை விவசாயிக்கு தான் தெரியும். ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர், அது போல உயிராக இருப்பது விவசாயிக்கு நீர். அந்த நீரை முறையாக கொடுக்க வேணும். அது மட்டும் இல்ல, குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவு சொன்னாங்க, ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து நமக்கு நீர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது அந்த நீரை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த திட்டத்தெல்லாம்